ஆதாய நோக்க அரசியல் செய்யும் சஜித்தின் திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த வட்டக்கல. இலங்கைக்கு ஆபத்து ஏற்படுத்தப் போகும் பிள்ளையான் சிறைசாலையின் தடுப்பு காவல். நீர்கொழும்பு சிறை கலவரத்தின் மறைமுக சதி விசாரணைகள் தீவிரம். கதிர்காம ஜாத்திரையின் 3 ஜாத்ரீகர்கள் திடீர் மரணம். ராஜபக்சர்களின் குடியுரிமை அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என நாடாளுமன்றத்தில் யோசனை முன்வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் இன்று அவர்களுடனேயே கூட்டணி அமைக்க முயற்சிப்பது வேடிக்கையான அரசியல் கொள்கையை வெளிப்படுத்துகிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பாதாள குழுக்களுக்கும் போதைப் பொருளுக்கும் எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சியினர் தான் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். பாதாள குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதை எதிர்க்கட்சியினர் விரும்பவில்லை. பாதாள குழுக்களுடன் கொண்டுள்ள தொடர்பு விசாரணைகளில் வெளிவரும் என எதிர்க்கட்சியினர் தற்போது அச்சமடைகின்றனர். போதைப் பொருளுக்கும் எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகளை எவ்வழியிலாவது நிறுத்த வேண்டும் என்றே முயற்சிக்கின்றார்கள். அதற்காக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். பொருளாதார பாதிப்புக்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் பின்னர் அவர்களின் குடியுரிமை அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என யோசனை முன்வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் இன்று அவர்களுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பது அவரது அரசியல் கொள்கையை வெளிப்படுத்துகிறது. தேவைக்கு ஏற்ப அரசியல் கொள்கையை மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திருத்திக் கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியினர் எதற்காக கூட்டணி அமைத்துக் கொள்கின்றார்கள் என்பது மக்களுக்குத்தான் தெரியும். ஊழல் மோசடியில் ஒருவர் சிறை செல்லும் போது வெளியிலிருந்து அவருக்காக குரல் கொடுப்பதற்காகவே எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்துள்ளனர். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்ர சந்திரகாந்தன் இடப்படும் பிள்ளையான் மற்றும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஸ்ரேசாலேவின் கைது குறித்து முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி பிள்ளையான் மற்றும் ஸ்ரேசாலே ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது GSP பிளஸ் சலுகைக்கு இலங்கை தகுதியானதா என்ற மதிப்பீட்டை பாதிக்கக்கூடும் என பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் ஸ்ரேசாலே உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் GSP பிளஸ் வர்த்தக சலுகைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தனிநபர்கள் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்கள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து கவலைகளை எழுப்பி வருகிறது. இத்தகைய விவகாரங்களை மனித உரிமைகள் என்ற கண்ணோட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் அவதானிக்கிறது. இந்த நிலையில் பிள்ளையான் மற்றும் சலே ஆகியோரின் தொடர்ச்சியான தடுப்பு காவலும் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் மரணங்களும் GSP பிளஸ் சலுகைக்கு இலங்கை தகுதியானதா என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்பீட்டை பாதிக்கக்கூடும். இந்த சலுகையை இழப்பது ஐரோப்பிய சந்தைக்கான இலங்கையின் ஏற்றுமதிகள் மீது 5% முதல் 12.5% அல்லது அதற்கதிக கூடுதலான வரிகளை விதிப்பதற்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் உள்ளதா என்பதை கண்டறிய தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார். கொழும்பில் கண்டியொன்றில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், கண்டி பழைய போகாம்பரை சிறைச்சாலை மற்றும் காலியில் உள்ள மகாமோதர உள்ளிட்டவற்றை சில மாதங்களுக்கு பிறகு சிறைச்சாலையாக மாற்ற அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தற்போது சிறையில் இருக்கும் நெரிசலுக்கு தீர்வு கண்ட பின்னர் தற்காலிகமாக அமைக்கப்படும் இந்த 2 சிறைச்சாலைகளும் அகற்றப்படும். இதேவேளை கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். இதற்கு விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. விசாரணைகளின் முன்னேற்றத்தை பொறுத்தே எங்களால் உறுதியாக கூற முடியும் என குறிப்பிட்டுள்ளார். கதிர்காம ஜாத்திரையில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு ஜாத்ரீகர் திங்கட்கிழமை அன்று காலை திடீரென உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குக்கனுக்கு நாவலடிக்கு இடைப்பட்ட கஜபாவெட்டை என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஏராவூர் களுவாக்கணியைச் சேர்ந்த பிரதி அதிபர் கே பாக்கியராஜா என்பவரை உயிரிழந்துள்ளார்.
மாரடைப்பு காரணமாகவே இவர் உயிரிழந்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவரது உடல் தற்போது பானாமை வைத்தியசாலையில் இணைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணைகளை லாகுலை பிரதேச பிரதம பொதுச் செயலாளர் பரிசோதகர் எஸ் புனிதராஜ் நேரில் சென்று பார்வையிட்டார். இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரைதீவைச் சேர்ந்த நடராஜ அருள்குமார் என்ற யாத்ரீகர் உயிரிழந்திருந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி வவுனியாவைச் சேர்ந்த ஒருவர் பொத்துவில் குண்டுமடு பகுதியில் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கதிர்காம யாத்திரையின் போது இடம்பெற்றுள்ள 3வது மரணம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆதாய நோக்க அரசியல் செய்யும் சஜித்தின் திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த வட்டக்கல. இலங்கைக்கு ஆபத்து ஏற்படுத்த போகும் பிள்ளையான் சிறைசாலையின் தடுப்பு காவல். நீர்கொழும்பு சிறை கலவரத்தின் மறைமுக சதி விசாரணைகள் தீவிரம். கதிர்காம ஜாத்திரையின் 3 ஜாத்ரீகர்கள் திடீர் மரணம்.